பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பை கோப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பை கோப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த வேளையிலும் இந்த கூடுகையில தென்னிந்திய திருச்சபை சேர்ந்த சிஎஸ்ஐ திருச்சபை ஆயர்கள் வந்திருக்காங்க, உங்களை வரவேற்கிறோம். இசிஐ திருச்சபை சேர்ந்த ஆயர்கள் வந்திருக்காங்க, உங்களை வரவேற்கிறோம். இன்னும் ஆங்கிலிக்கன் திருச்சபை சார்ந்தவர் வந்திருக்காங்க, ஆங்கிலியன் திருச்சபை சார்ந்தவர் வந்திருக்காங்க, உங்களையும் வரவேற்கிறோம். ஏஐசிசிஐ சார்பாக வந்திருக்க ஆயர்களையும் வரவேற்கிறோம். இன்னும் பெந்தகோஸ்து திருச்சபை சார்ந்த ஆயர்கள் வந்திருக்காங்க, போதல் அவங்களையும் வரவேற்கிறோம். டிஎல்சி திருச்சபை சார்பில் வந்திருக்க ஆயர்களையும் வரவேற்கிறோம். இன்னும் பல்வேறு திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு ஆயர்களையும் வரவேற்கிறோம். கத்தோலிக்க திருச்சபை சார்ப அண்ணன் பிலிக்ஸ் வந்திருக்காங்க, கிறிஸ்தவ மக்கள் தளம் அண்ணனையும் வரவேற்கிறோம். அங்கே நல்லா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அண்ணன் புனிதர் சார்பில் நம்ம கிறிஸ்தவ ஐக்கியத்தின் பேரவை சார்பில் உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஸ்தாபனத்திலிருந்து ஒரு சும்மா 2 நிமிடங்கள் நம்முடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வோம். முதலாவதாக நம்ம மத்தியில் இசிஐ திருச்சபை சார்பில் வந்திருக்கிறோம். ஜெபமரி செய்யா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உடற்சதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே அதிகமான அலுவல்கள் இருந்தாலும் ஆயர் பெருமக்களாகிய நம்ம எல்லாம் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்மத்திலே வந்திருக்கின்றதான பாராளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதே போல ஒவ்வொரு திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற ஆயர் பெருமக்கள், சிறப்பாக இதை ஒருங்கிணைத்திருக்கின்ற அருமையான புனிதரசு அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அருமையான வன்னியரசன் அவர்களையும் வந்திருக்கிற ஆயர் பெருமக்கள் அனைவரையும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய பிரதம பேராயர் அவர்கள் சார்பிலும் சென்னை பேராயர் பேரவர் திரு டாக்டர் கதிரொலி மாணிக்கம் அவர்கள் சார்பிலும் அருமையான ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த ஆண்டினுடைய துவக்கம் என்பது நிச்சயமாகவே நமக்கு எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு துவக்கமாக இது துவங்கி இருக்கின்றது. எங்களுடைய தந்தை பேராயர் அவர்களுடைய விருப்பமெல்லாம் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவருடைய விருப்பங்களில் ஒன்று நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்பது. அது எல்லாருடைய விருப்பம். அது நிச்சயமாக நிறைவேறும். ஒருவேளை காலங்கள் நமக்கு அதிகமாக இருந்தாலும் கூட அது நிச்சயமாக அவரை தேடி வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்கான சிறந்த ஒரு பயணத்தை அவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார்கள். எதையும் விரும்பாதவர்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
நம்முடைய எதிரிகள் கூட, பரம எதிரிகள் கூட ஐயாவோடு கூட சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர் இல்லை என்றால் தமிழகம் இல்லை. 2026ஆம் ஆண்டில் யாரும் ஆட்சியே அமைக்க முடியாது. இன்றைக்கு சிறப்பாக இருக்கின்றது. அவரோடு கூட அவர் ஐயா அவர்கள் சொல்லுகிற போது உறுப்பினர் அட்டையே கிடையாது. ஏன்னா அண்ணன் அவர்கள் சொல்வார். அதுபோல எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். அவரோடு கூட என்றைக்கும் இணைந்திருக்கிறவர்கள் சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அவரோடு கூட என்றைக்கும் இணைந்திருக்கின்றார். அவர்களை கைவிடுவதே இல்லை. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரோடு கூட இருக்கின்றோம். நிச்சயமாக அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை தந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு அது எழுச்சி தமிழரினுடைய ஆண்டாக இருக்க போகிறது. எல்லாம் அவரை தேடி வரப்போகிறது. ஆகவே நாம் அதற்காக பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனைகள் அவருக்கு தேவை. அவர் எடுத்து வைக்கின்ற எதிர்ப்புகள் அதிகம் நிறைந்தவராக இருக்கிறார். எப்படி ஆதரவு அவரை நோக்கி வந்தாலும் கூட அவர்களுக்கு அதிகமான எதிர்ப்புகள் இருக்கிறது. எதிர்காலம் நம்முடைய எதிர்காலம், அவருடைய எதிர்காலம், நம்முடைய தலித் மக்களுடைய எதிர்காலம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எதிர்காலம், அருமையான சிறுபான்மை மக்களுடைய எதிர்காலம். இன்னைக்கு இந்தியாவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் எளிய முறையில நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்முடைய ஜபங்களை நாம் நேரெடுப்போம். அவரை கர்த்தர் இன்னும் அதிகமாக அவருடைய உயர்வு நம்முடைய உயர்வு. அவரை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது நாம் பேசுகிறது போல இருக்கிறது. நம்முடைய குரலாக அவர் அங்கே இருக்கின்றார்கள். ஆக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கின்றார்கள். அவருடைய பேச்சுகளிலும் கடவுள் அவருக்கு ஆசி தருவாராக. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன். நிச்சயமாக சிறுமைப்பட்டவன் மேல் அவர் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறபடினால எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பில், இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா திருச்சபையின் சார்பில் ஐயா அவர்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பு தந்த அருமையான SP ராஜா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக AICC மூலமாக ஒரு சில வார்த்தை சுருக்கமாக. அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக AICC என்ற அமைப்பின் வாயிலாக அருமையான இந்த கூட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது, எத்தனை நன்மை இன்பமானது. அது இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த கூடுகை நமக்கு அடையாளமாய் காட்டுகிறது. ஆகவே நம்முடைய இந்த ஐக்கியம் கர்த்தர் இயேசு நமக்கு கொடுத்தது. மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க ரொம்ப இதா இருந்ததுன்னா, ஏதாவது நமக்கே கூட ஒரு சின்ன சர்ச்சு ஓரியன்டா பிரச்சனை இருந்ததுன்னா கூட அண்ணனால இருக்கிற படத்துல ஸ்டேட்டஸ் வச்சு, உண்மையில சொல்ல, சும்மா தான் சொல்ல, அப்படியே அது ஒரு பெரிய எனர்ஜி. நம்ம அம்பேத்கரை பார்க்கல, மார்க்ஸை பார்க்கல, பெரிய தலைவர்களை பார்க்க வேண்டும். நாம் வாழும் பொழுது இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவங்க பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறார். பாலஸ்தீன விடுதலைக்கு ஒரு யாசர் அரபாத் எப்படி எவ்வளவு பெரிய ஒரு வைட்டல் ரோல் உலகத்துக்கு அப்பட்டமா கொண்டு வந்து காமிச்சாரோ, அது போல இந்தியாவில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களுடைய உண்மை முகத்தை எல்லா பக்கத்திலும் கொண்டு போய் இன்றைக்கு விளிம்பு நிலை மக்களுக்கான எழுச்சி அரசியலை எந்த சூழ்நிலையிலும் பேசக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் மட்டும்தான். ஆகஸ்ட் 10ஆம் தேதி, அந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி தலித் கிறிஸ்துவ கருப்பு நாள் கூட அண்ணன் பாராளுமன்றத்தில் பேசினார். அதை கூட பேசுவதற்கு இந்தியாவில் எத்தனையோ கிறிஸ்தவ எம்பிங்க போனாங்க, எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் எம்பிக்களாக போனாங்க. ஆனா பேசல. ஆனா அண்ணன் அவர்கள் பேசினாங்க. இது மட்டும் இல்ல, பல சமூகத்துல இருட்டடிப்பு செய்யப்பட்ட மக்களை எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து எல்லார் முன்னாலும் பிரபலப்படுத்தின ஒரு மிகப்பெரிய அந்த வரலாற்று சிறப்பு வந்து அண்ணனுக்கு மட்டும்தான். அது எந்த இதெல்லாம் ஒப்பனா சொல்லணும். நம் திருச்சபைகள் கூட செய்யாததை கூட திருச்சபைகளுக்காக அண்ணன் செய்திருக்கிறார். திருச்சபை பேராயர்கள் தலைவர்கள் செய்யாததை கூட அண்ணன் அவர்கள் செய்திருக்கிறார். எந்த திருச்சபையாக இருந்தாலும் அந்த பார்ப்பன் நம்மளாம் கூட நம்ம சபை ஒண்ணு அந்த சபை ஒண்ணுன்னு பார்ப்போம். ஆனா அவருக்கு எல்லாம் ஒரே சபை தான். ஆகவே நம்மில் ஒருவராக நம்மோடு நமக்கு இந்த புதிய ஆண்டை நம்மோடு துவங்கி இருக்கிறார்கள். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் it is a greatest opportunity to start a new year with our respected leader.
அதிகமா பேசுறது இது இல்லை. ஏன்னா அண்ணா இருக்காங்க. நம்ம அன்போடு உங்களுக்கு எங்களுடைய இறைவேண்டல்களும் வாழ்த்துக்களும் எப்போது உண்டு அண்ணா. அதே போல இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற அன்பின் வாழ்த்துக்கள். நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். அண்ணன் அவர்களுக்கு, அவருடைய போராட்டங்களுக்கு, அவருடைய முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து நம்மத்துல தென்னிந்திய திருச்சபையை சார்ந்த சாம்சன் ஐயர் அவர்கள் வாழ்த்துரை கொடுப்பார். ஜெய்பீம் கலந்த இறைவாழ்த்து. அண்மையில ஒரு மாபெரும் போராட்டத்தை அண்ணன் நிகழ்த்தினார். அதில் பங்கு கொள்கிற வாய்ப்பை தூரத்திலிருந்து அண்ணனுடைய அந்த உரிமைக்கான இயக்கத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பை பெற்றார். அம்பேத்கர் 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 அப்படின்னு எப்ப சொல்றது பேசினா போச்சு. அதுக்கு பதிலாக பகவான் பேரை சொல்லிருந்தா 7 மடங்கு நீங்க மோட்சத்தை பெற்றிருப்பீங்கன்னு ஒரு பிசாசு சொல்ல, தீவுகளை பொறுத்து பிடிக்க நாங்க லட்சக்கணக்கில் சொல்றோம் பண்றான்னு சொல்ல வச்சு ஒவ்வொரு பெண்களும் தாய்மார்களும் 10 முறை ஒரு அம்மா சொன்ன 10 முறையும் மக்கள் சொல்ல எத்தனை லட்சம்னே தெரியல. அவ்வளவு அளவுக்கு அம்பேத்கருடைய பெயரை அமித்ஷாவுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும், நிச்சயமா நன்றி சொல்லணும். சில நேரங்களில் நம்முடைய எதிரிகள் தான் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதங்களை தீர்மானிப்பாங்க. இன்றைக்கு அம்பேத்கர் எனும் ஆயுதத்தை நாம் எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த ஆயுதம் இல்லாமல் நாம் வீழ்ந்து போவோம். அம்பேத்கர் எல்லோருக்குள்ளும் அடங்கி இருக்கிறார். அம்பேத்கரை நாம் மோசேவாக பார்க்கலாம், அம்பேத்கரை நாம் கிறிஸ்துவாக பார்க்கலாம், அம்பேத்கரை பல இறைவாக்கு வடிவத்தில் பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சி தான் அம்பேத்கர். மோசே தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய இறைவாக்குறவர்கள், ஆற்றல் மிகுந்த இறை மனிதர்களுடைய தொடர்ச்சி தான் அம்பேத்கர். அதன் நீட்சி தான் இன்றைக்கு வாழும் அம்பேத்கர் அண்ணன் திரும்ப அமர்ந்திருக்கிறார். நாங்க ஏதாவது அண்ணனை போய் சந்திக்கலாமோ, ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது கிறிஸ்துமஸுக்கோ நாங்க வருத்தப்படுறோமோ இல்லையா, எங்களை சுத்திகள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் அண்ணனை நீங்க போய் மீட் பண்ணலையா, வாழ்த்து சொல்லலையா, அண்ணனை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கலையா அப்படின்னு. அதில் எப்படியாவது ஒரு வாய்ப்பை அருமை சகோதரர் புனித அரசு ஏற்படுத்தினார். உண்மையிலே பாராட்டுகள். கடுமையான களப்போராளி, களத்துல உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு கலைநிலை சிறுத்தை என்றால் அவர் மிகையாகாது. அந்த அளவுக்கு அண்ணனுக்கு உண்மையான ஒரு தொண்டனாக அவர் நிலைத்திருக்கிறார். எங்களையும் அப்படியே அந்த தொண்டு நிலையில வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணனுடைய இருப்பு என்பது தவிர்க்க முடியாத இருப்பு. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தவிர்க்க முடியாத இருப்பு. அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா முதல்ல அண்ணனுடைய அறிக்கைக்காக காத்திருக்கிறான் ஒருத்தனம். அண்ணன் அறிக்கை விட்டாருன்னா போதும், அதை பிடிச்சிக்கிட்டு அப்பாவா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடறான். முதல்ல கருத்து சொல்ல மாட்டான். அது நமக்கு ஆதரவான சக்தியா இருக்கணும். சரி, நமக்கு எதிராக நானும் நிறைய விஷயம் பார்ப்பேன். ஒவ்வொரு இஷ்யூலும் அண்ணனுடைய அறிக்கை என்ன, அது தொடர்பா அந்த அறிக்கை மேல இருக்கிற சின்ன சின்ன வார்த்தைகள், வலிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாரு. தமிழ் சொல்லலாம் அப்படி இருக்கும், தங்கமான வைப்பீங்களா. தொடர்ந்து தமிழ் சிந்தையை பெற்றுக்கொள்ள அண்ணனுடைய எழுத்துக்கிறதுக்கு அடிப்படையான காரணங்கள். அது எந்த மாற்றத்துக்கு அர்த்தம் கிடையாது. வேற இடத்துல எல்லாம் திருநோம்பல பேசுறீங்க, வேற வழி கிடையாது. அது மட்டும் தான் இருக்கும். அம்பேத்கர் முகம் முழுசு எப்படி இந்த போராட்டத்தில் இருந்துச்சோ, எல்லாரும் மூடி அம்பேத்கரை போட எல்லாரும் அப்புறம் வயிறு எரிவு இன்னும் ஜாஸ்தியாக அறிவிட்டான், இன்னும் வயிறு எறிவிட்டான். ஆகவே ஒரு 7 முறை சொல்லி 80 லட்சம் முறை சொல்ல வச்ச அருமையான சகோதரர் யாரு, அமித்ஷா அவர்களுக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தின் சார்பில், சிறுபான்மை சமூகத்தின் சார்பில், தலித் சமூகத்தின் சார்பில் அவருக்கு நாம் நன்றி சொல்றோம். இன்னும் நீ எவ்வளவு நேரம் பேசுறாஜா, நாங்கள் இன்னும் பேச காத்திருக்கிறோம். அம்பேத்கர் எங்கள் வாழ்வின் விடுவெள்ளி, அம்பேத்கர் எங்களுக்கு அண்மை கால கிறிஸ்து, அம்பேத்கரின் தொடர் நாயகனாக திரும்ப இருக்கிற
தமிழகத்தில் முன்னால் ஒரு எதிரளவு கூட காலடி எடுத்து வைக்க முடியாது என்று உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். நிறைவாக எல்லோருக்கும் வாழ்த்து கூறி அண்ணன் அவர்களுக்கு இந்த ஆண்டு இன்னும் சிறப்பான ஆற்றல் மிகுந்த ஆண்டாக அமையும். நிச்சயமாக வருகின்ற 26 ஒரு தவிர்க்க முடியாத ஆற்றலாக அண்ணனுடைய முடிவுக்காக காத்திருக்கிற அரசாக இந்த தமிழக அரசு அமையும் என்பதை நாம் நம்புகிறோம். கடவுளுக்கே மாற்றி உண்டாகட்டும். தொடர்ந்து நம்முடைய தெரிந்த திருச்சவருடைய தலித் மற்றும் ஆதிவாசி கட்சியினுடைய வாரியத்தின் இயக்குனர் அன்பு உடன்பிறப்பு அருள்பணி ஈஸ்வரராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். பாராளுமன்றத்திலே மைக் ஆஃப் பண்ணாலும் சேருகிற எங்கள் சிறுத்தையே, எல்லாருக்கும் மைக் தேவை, சிறுத்தைகளுக்கு மைக் தேவையில்லை என்று சொல்லி அண்ணன் குரலுக்கு மைக் தேவையா? இந்த எண்ணி பார்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அவருடைய குரல் இந்தியாவில் மட்டுமல்ல, சமீபத்தில் மலேசியா சென்றிருந்தார், அங்கும் கூட அவருடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். எப்பொழுதும் அண்ணன் எந்த மேடைக்கு வந்தாலும், சிறுத்தைகளுடைய மேடைக்கு வந்தாலும், மேடைகளை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அடங்க மறுக்கிற அத்துமீறுகிற சிறுத்தைகளை அவருடைய ஒரே குரலுக்கு அமைதி கொடுக்கிறார். இந்த மேடை மட்டும்தான் அவர் அமர்ந்திருக்கிற இந்த சிறப்புமிக்க இந்த கூடுகையை நமக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிற அன்பு தோழர், கீழ்மட்ட நிலையிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற புனித அரசு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று திருமறை சொல்லுகிறது. அண்ணன் ஒரு இறைவாக்கினர், ஒரு தீர்க்கதரிசி. 2024ஆம் ஆண்டின் தேர்தலை நீங்கள் கவனமாக கையாளவில்லை என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய இறையாண்மை அழிந்து போகிற நேரம், நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் செத்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னார். அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் கூட நாம் துள்ளி எழவில்லை என்று சொன்னால், நாம் சீரவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். நீ நடந்தால் நடை அழகி இந்த உலகக்கவிஞன் சொல்வார். கால் வீக்கத்திலும் நீ நடக்கிற நடை இருக்கிறது. ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுடைய புழுதியை கிளப்பிக் கொண்டு நீ உனக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லுகிற உங்கள் நடைக்காக நீண்ட ஆயுளை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நான் சார்ந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபையின் சார்பிலும் உடன் வந்திருக்கின்ற என்னுடைய பேராயத்தின் செயலர் பேராயர் சார்பிலும் உங்களை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நீடூழி வாழ்க 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 என்று சொல்லி இறைவன் சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி. தொடர்ந்து ஒரு பாடல், ஒரே ஒரு நம்மத்திற்கு 1000 எந்த நாவில் புது பாடலை பாடி நமது உண்மை சொல்லுகிறேன். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார்.
நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன செய்திரு, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திரு, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையிலே. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையிலே. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். நன்றிமா. தொடர்ந்து நம்ம மத்தியில் ஹென்றி அவர்கள் அண்ணனுக்காக செபிப்பார்கள். NMSP ஜெனரல் செக்ரட்டரி. இறைவேண்டல் செய்வோம். எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிற பொழுதெல்லாம் நீர் தருகிற மகிழ்ச்சிக்காக, உம்முடைய இருப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக அதனதன் காலத்திலே நீ தருகிற உம்முடைய இறை சாயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இந்த மண்ணிலே நீர் தந்திருக்கிற எங்களுடைய அருமையான தோழமைகளை, சிறுத்தைகளை உம்முடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக எங்களுடைய தாய் சிறுத்தையான அண்ணன் அவர்களுக்காக நன்றியோடு கூட உடைய சமூகத்தில் நிற்கிறோம். அவருடைய குரலும், அவருடைய எளிமையும், அவருடைய எழுச்சியும் ஒவ்வொரு அடிமட்ட மக்களுக்கான குரலாகவும் எழுச்சியாகவும் பயணமாகவும் இருக்கிறது எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்றொரு அம்பேத்கராக அனைவரையும் அம்பேத்கர்களாக மாற்றுகிற அந்த தூய பயணத்தில் உம்முடைய கிருபையும், உம்முடைய வழிகாட்டுதலும், உம்முடைய நிறைவான அருட்கொடையும் அவருக்கு இருக்கும்படி இத்தனை பரிசுத்தவான்களோடு நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம். பல நிலைகளில் அவருக்கான ஆரோக்கியத்தை, பலனை, சமாதானத்தை நீ தந்தருளி அவரோடு தோல் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அவரோடு கூட பயணிக்கின்ற இந்த சிந்தனைகளை ஒருமித்து தான் மீண்டும் ஒரு விசை சிறுபான்மையிற்காக போராடுகிற உம்முடைய மகனை, எளியவர்களுக்காக குரல் கொடுக்கிற உம்முடைய மகனை, உம்முடைய சிந்தையை போல இருக்கிற மற்றொரு இயேசுவாக இந்த மண்ணில நடக்கிற உம்முடைய மகனை நீர் இன்னும் உயர்த்துகிறாக. கூடவே இருந்து இன்னும் அநேகருக்கு இந்த விடியலின் பயணத்துல, தேடலின் பயணத்துல அவரை கடுமையாக பயன்படுத்தும். அவருக்கான எல்லாவற்றையும் நீர் தந்துவிடும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய சிந்தனை கீழாக தொடர்ந்து பயணிக்கிற ஆற்றலையும் பலனையும் நீர் தொடர்ந்து தாரும். மீண்டும் ஒரு விசை அத்தனை சிறுத்தைகளையும் நீரே இன்னும் அதிகமாய் பயன்படுத்த இந்த மக்களின் விடியலுக்காக தொடர்ந்து பயணிக்க இந்த புதிய ஆண்டில உங்களுடைய அற்புதங்களை நிறைவாய்த்தாரும். மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆமென். ஐயா நன்றி. தொடர்ந்து நம்ம தென்னிந்திய திருச்சியாவுடைய சென்னை பேராயத்துடைய செயலர் அவர் திரு அகஸ்டின் ஐயர் அவர்கள் நம்ம வாழ்த்துறை வழங்குவார்கள். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர், அன்பு அண்ணன் தலைவர் திருமா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை திருச்சுவை ஐக்கியத்தின் ஊழியக்காரர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். தென்னிந்திய திருச்சுவையின் சார்பிலே, சென்னை பேராயத்தின் சார்பிலே, அலுவலர்கள் சார்பிலே, பேராயரின் சார்பிலே வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். 80களின் இறுதி, 90களின் தொடக்கம் தலித் அரசியல் எழுச்சி பெற்ற காலம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 100 வெகு விமரிசையாக ஆங்காங்கே கொண்டாடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் தலித் கள அரசியல் தீவிரப்படுத்தப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து நிற்கிறோம் என்றால் அதற்கான ஆதார பணிகளை ஒற்றை ஆள் செய்தார். அந்த ஒற்றை ஆள் இந்த நபர் தான்.
மதுரை வீதிகளிலே ஒலித்த அந்த மாபெரும் குரல் சென்னையை நோக்கி நகர்ந்து இங்கே ஒரு மிகப்பெரும் ஸ்தாபகத்தை, தலித் அரசியல் எழுச்சிக்கான ஸ்தாபகமாக இந்த ஒற்றை நபர் நமக்கு இங்கே இருக்கிறார். வரலாற்றில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பக்கமாக எழுவதுண்டு, அவர்கள் பேசுவதுண்டு, கோட்பாட்டை விவரிப்பதுண்டு, அம்பேத்கரியத்தை நிலைநாட்ட துடிப்பதுண்டு. ஆனால் அம்பேத்கரியத்தை கொள்கையாக வாழ்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த வாழ்வியல் தான் தலைவர் திருமாவளவன். பல நேரங்களிலே பல தலைவர்கள் எழுந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே கோட்பாடு அளவிலே அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாத ஒற்றை தலைவர் திருமாவளவன். இல்லைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா அண்ணெல்லாம் எங்கேயோ கவர்னர் வந்திருப்பாரு. விசிறி போட்டு மக்களுக்காக நிற்கிற ஒரே ஒற்றை தலைவர் திருமாவளவன். எங்கள் அன்பண்ணன் பரட்டை எங்களுக்கு அடையாளப்படுத்தினார். நாங்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற போது பரட்டை ஒரு அழகான பாட்டு ஒன்று எழுதினார். அப்ப அந்த பாட்டினுடைய விளக்கத்தை கேட்டான். ஆனா நட்சத்திரம் போல இருக்கு பல விடுதலை இயக்கம், அது நம்ம விடுதலைக்கு நேரம் என்றும் நடத்தும் எழுதினார். 2 வரி. ஆனா இது யாருன்னு சொல்லு, தம்பிடா திருமடா, நீ வேணா குறிச்சிகளா அகஸ்டி, அடுத்த 40-50 ஆண்டுகால அரசியல் திருமகிட்ட தாண்டாங்க. எங்கள் அன்பு ஆசிரியர் சொன்னது இன்றைக்கு தரிசனமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அண்ணன் பரட்டை அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். பட்டையா அவனுடைய இறப்புல கூட அண்ணன் வந்தாங்க. பிஷப் அசரியா, நம்முடைய டாக்டர் கார், இவர்கள் அடையாளம் கண்டு அடுத்த கட்ட தலித் அரசியலை களம் காண போகிறவர் என்ற அடையாளத்தை முன்னறிவித்தவர்கள். இன்றைக்கு அண்ணன் வழியாக அதை நாம் களம் கண்டு கொண்டிருக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையாக உண்மையாகவே உளப்பூர்வமாக மகிழ்கிறோம். பேராயர்கள், தேவ சகாயம், அதற்கு பின்பாக வந்தவர்கள் எல்லோருமே கூட இன்றைக்கு அண்ணனுடைய கூர்மையான பார்வையை நேர்மையாக பாராட்டுகிறார்கள். கூர்மையான பார்வை வேணும். அரசியல் நீரோட்டத்திலே தேர்ந்த கலைஞருக்கு பின்னால இன்னைக்கு பேசுற அத்தனை தலைவர்களுமே கலைஞருக்கு பின்னால கலைஞர் இருக்கும் போதே தலைவரினுடைய அந்த நேர்மையான கூர்மையான விவாதம் கோட்பாட்டளவிலே எவ்வளவு தெளிந்த நீரோட்டமாக இருந்தது என்பதை நாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது நம்ம சாம்சங் ஒரு நண்பர் சொல்லும்போது சொன்னார், நம்ம அமித்ஷாவுக்கு நன்றி சொல்லணும்னு. உண்மைதான். அதுல கூட அண்ணன் கோட்பாடு ரீதியா பெண்களை ஏன் அண்ணன் சொல்ல வைக்க வேண்டும்? You must think over that. நான் இந்த பார்த்துக் கொண்டிருக்கும் போது அண்ணன் என்ன கூர்மையா, உற்பவிப்பவர்கள் பெண்கள். அம்பேத்கர் அழிக்கப்பட முடியாத தலைவர், அம்பேத்கர் அழிக்கப்பட முடியாத தலைவர். பெண்கள் உற்பவிப்பவர்கள். அம்பேத்கரையும் நாங்கள் உற்பவித்துக் கொண்டே இருப்போம். நீ ஒத்த வார்த்தைக்கு அலறிய, அந்த ஒத்த வார்த்தை உனக்கு பாராளுமன்றத்தை அலற வைக்கிறது இல்ல, உன்னை தூங்க விடாம பண்ணது இல்ல. That is the concept and ideology of Ambedkarism and திருமாயிசம். இப்ப நம்ம திருமாயிசத்துக்குள்ள வந்திருக்கோம். இசங்களில் அம்பேத்கரை முன்னிறுத்தி இன்றைக்கு திருமாயிசம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக ஆண்டு கொண்டிருக்கிறது. எத்தனை தலைவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு தலைவரினுடைய பேட்டிக்காக, தலைவரினுடைய ஒற்றை சொல்லுக்காக, அவர் கொடுக்கிற ஊம் என்பதற்காகவும் ஊன்றதுக்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே அண்ணா, உள்ளம் மகிழ்ந்து உங்களை இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், உள்ளம் நிறைந்து வாழ்த்துகிறோம். நீங்கள் நிச்சயமாக ஒரு மாபெரும் திருப்பத்தையும் மக்களுக்கான மிக சரியான நேர்மையான அரசியலையும் கொடுக்க போகிற நேர்மையான தலைவர் நீங்கள். அதை நாங்கள் உளமாற நம்பி உங்களை அன்போடு இந்த புதிய ஆண்டிலே வாழ்த்தி, நீங்கள் நல்ல உடல் நலத்தோடும் வளத்தோடும் பலத்தோடும் இருக்க வேண்டும் என்று வேண்டி, இந்த புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் பணிகளுக்கும்
நம்முடைய ஒட்டுமொத்த தலித் சமுதாய மக்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவர் தலித் சமுதாயத்தை எல்லாம் கடந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் தலைவராக அவர் விழுந்திருக்கிறார். அதை நாம தான் அதை இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர் எல்லாருமே ஒரு சின்ன கோட்பாட்டு அளவில் பிரிச்சு ஒட்டி வச்சு பாக்குறாங்க. அவர் ஒட்டுமொத்த மக்களுக்குமான விடுதலைக்குமான தலைவர். இன்றைக்கு அதை சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஏற்றுக்கொண்டு வருகிறது. அதை இன்னும் ஊடுருவி பல நிலைகளில் கொண்டு செல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை நாம் இந்த புதிய ஆண்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவாக எடுத்துக் கொள்வோம். அண்ணன் அவர்களை கடவுளின் பெயராலும் இங்கே வந்திருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களின் பெயராலும் வாழ்த்துகிறோம். உங்களை கடவுள் நிறைந்த நன்மையால் நடத்துவாராக. மிக்க நன்றி ஐயா. அடுத்தபடியாக இசிஐ தெலுங்கு டைசஸ் சார்பில் வந்திருக்க மரியாதைக்குரிய பிஷப் கமிஷனரி சுரேஷ்நாத் ஐயா வந்து அண்ணனுக்காக விசேஷ பிரார்த்தனை செய்வார்கள், செபிப்பார்கள். தேங்க்யூ. நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் நீங்கள் பேசும்போது கேட்கும்போது எங்களுடைய சென்னையில தான் இருக்கிறோம். சென்னையில தெலுங்கு சபைகள் தான் போதவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய இசை திருச்சபையில் ஆந்திராவில் கிட்டத்தட்ட ஒரு 500 சபைகள் இருக்கிறது. அதில் எங்களுடைய பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 300 சபைகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆந்திராவில் அரசியல் பார்க்கும்போது கடந்த தமிழ்நாடு 35 ஆண்டுகளில் கொஞ்சம் அரசியலுக்கு என்ன நடக்கிறது தெரியும். அதே போல் ஆந்திராவில் பார்க்கும்போது அங்க ஜாதி கட்சிகள் என்று சொல்லி தலித் மக்கள் மத்தியில் நிறைய இயக்கங்கள் வருகிறது. ஆனாலும் பெரிய பெரிய கட்சிகளை கலந்து கொண்டு அந்த மக்களுக்கு எந்த விதமான உதவிகள் செய்யக்கூடிய வாய் தரக்கூடிய ஆட்கள் இல்லை. ஆனாலும் இங்கே நம்ம தமிழகத்தில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் இருக்கிறார்களே. ஏன் நம்முடைய ஆந்திராவில் தெலுங்கு மக்கள் மத்தியில் ஏன்னு சொன்னா திருச்சபைகள் அதிகமாக 195% தலித்துக்கள் மத்தியில தான் சபைகள் இருக்கிறது. ஆந்திராவில் இருக்கிற சபைகள் இருக்கிறது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை, இந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில நல்லா கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ இல்ல துணை நிறுந்து போராடுறதுக்கோ அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லை. பொது சொல்லணும், ஆந்திராவில் பார்க்கும்போது எல்லாமே யாராவது தலைவர் எழுப்பினாருன்னு சொன்னா மற்ற கட்சிகள் அவங்க அமைக்கிடுவாங்க. அவ்வளவுதான். சூட்கேஸ் கொடுத்து ஒரு பேக் கொடுத்து ஏதாவது அமைக்கிடுவாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. மற்றவங்க மத்தியில தான் போய் கை நீட்ட வேண்டியதா இருக்கிறது. ஆனா இங்க அப்படி இல்லை. நம்ம மத்தியில நம்ம ஒரு சகோதரனாகவும் தோழனாகவும் கூட இருந்து இப்படி ஒரு ஐக்கியத்துல பங்கு பெற்றிருக்கிற அருமையான ஐயாவர்களை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட தலைவர்கள் வேண்டும். அதுலயா இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் தலித் மக்கள் மத்தியில இன்னும் எழுச்சி பற்றி நம்ம உலகத்துல இந்த நாட்டில நல்ல முன்னேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால எங்களுடைய தெலுங்கு திருச்சபை சார்பாக நான் வாழ்த்துகிற ஐயா நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிரிச்சேன். కృపామయుడా జీవముల తండ్రి మీకు వందనాలు స్తోత్రాలు నాయన. ఈ సమయంలో చక్కని ఈ మధ్యాహ్న వేళలో మా యొక్క ఎక్యూమెనికల్ ఈ యొక్క సేవకుల యొక్క చక్కని సహవాసాన్ని మీరు దయచేసిన కొరకు మీకు వందనాలు ప్రభు. అనేక సంస్థల్లో నుండి వచ్చిన సేవకులుగా నాయకులుగా ఈ సమయంలో మీ నామాన్ని స్తుతిస్తున్నాం. ముఖ్యంగా మా మధ్యలో ప్రభు దళితుల కొరకునైన తండ్రి ప్రయాసపడుతున్న పోరాడుతున్నటువంటి అల్లు పెరగనటువంటి రాత్రి పగలు ప్రభునైన తండ్రి ఎంతగానో ప్రజల కొరకే ఆలోచన కలిగినటువంటి మంచి ఒక నాయకుని ఈ తమిళనాడు ప్రభు మీరు దయచేసినందు కొరకు మీకు స్తోత్రాలు. అలాగే పార్లమెంట్ లో కూడా ప్రభునైనా మీ దాసుని ద్వారా ప్రభునైనా చక్కగా దళితుల కొరకునైనా స్వరమును విప్పి ప్రభునైనా గర్జించేటువంటి మంచి ఒక నాయకుని మీరు దయచేసినందు కొరకు మీకు వందనాలు. ఇక తమిళనాడులో ఉన్నటువంటి దళితులకి మాత్రమే కాదు, భారతదేశం అంతటా ప్రభు ఉన్నటువంటి దళితులకి తన యొక్క స్వరము ద్వారా ఒక అంబేద్కర్ గా ప్రభునైన తండ్రి వారి యొక్క ఇన్స్పిరేషన్ గా ప్రభు ఆయా రాష్ట్రాలు ఇటువంటి నాయకులు ప్రభు వారు లేపబడడానికి దేవా దళితుల కొరకు ప్రయాసపడడానికి వీరే మున్మాదిరిగా ఉండడానికి సహాయం దయచేయండి. మీ దాసుని ఇంకును మీరు బలపరిచి అభిషేకించుకొని ప్రభువా గొప్ప నాయకుడిగా మీరు వాడుకొని మీ నామానికి మహిమ తెచ్చుకోండి. యేసు నామమున ప్రార్థిస్తున్నాను తండ్రి. ఆమేన్. கௌசல்யா சாம்சனாயம்மா ஜெபிப்பார்கள். அண்ணனுக்காக விசேஷ பிரார்த்தனை செய்வார். வேண்டிக் கொள்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த
இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். வந்திருக்கின்ற அனைத்து இறை அன்பர்கள் மற்றும் சமூக பணியாளர்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ராஜா. அநேக மக்களின் விடுதலைக்காக பாடுபடுகின்ற அருமையான அண்ணன் திருமிகு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவர்கள் எத்தனையோ இறை அன்பர்களை உற்சாகப்படுத்துவதாகவும் அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்கு ஏற்புடைய வகையிலே அவர்களை நெறிப்படுத்துகின்ற அருமையான அண்ணனாக திகழ்ந்து வருகின்ற நன்மைகளுக்காக நன்றி. கூடி வந்திருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயங்களை ஆசீர்வதியும். வருங்காலத்தின் தூண்களாக அடுத்த சுவடுகளாக அவர்கள் அமைந்திருக்க வேண்டி அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற நன்மைகளுக்காக நன்றி. இன்றைய நாளிலே நாங்கள் கூடி வந்தது நல்லது என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அநேக விளிமைகளை நாங்கள் கற்றறிந்து தொடர்ந்து எங்களுடைய பணிகளிலே நாங்கள் சிறப்பாக பணியாற்றிட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த புதிய ஆண்டானது புதிய நன்மைகளால் நிரப்பப்படும், புதிய புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அடுத்தடுத்த பணிகளுக்கு ஏற்ற ஞானத்தால் நிரப்பப்படவும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பெரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அண்ணந்த இறைவா, ஆமென். தொடர்ந்து திருச்சி தென்னிந்திய திருச்சபை பேராயத்திலிருந்து வருகை தந்திருக்க அவர் திரு சேகர் ஐயா அவர்கள் அண்ணனுக்காக விசேஷ பிரார்த்தனை செய்வார்கள். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான மதிய பொழுதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சகோதரர் மீது வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது என்று சொல்லி இந்த வேதத்தில் வாசிக்கிறபடி இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்ட மக்களாக இந்த சமூகத்திலே தமிழகத்தினுடைய எதிர்கால தலைவரையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் கொண்டாடுகிறோம். அருமையான அண்ணன் அவர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் செல்லுகின்ற பயணத்தையும் தூரத்தையும் தேவன் அறிந்திருக்கிறேன். விளிம்பில் இருக்கிற மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு அவர்களுக்காக போராடுகின்ற உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற அடியாராக இந்த திருப்பணிகளை அவர்களை இணைத்திருக்கிறதற்காக நமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். இந்த வேளையிலே அருமையான அண்ணனையும் அவருடைய பணிகளையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு துவக்கம் முதல் முன்னெடுத்து செல்ல இருக்கின்ற அனைத்து விதமான பணிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். நாங்கள் குடும்பமாக ஒன்றாக இணைந்து அருமையான அண்ணனுக்காக ஜெபிக்க வாழ்த்த ஆண்டவரின் கருள் தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மேலான கிருபை எங்கள் அனைவரும் தாழ்ந்து வழி நடத்தட்டும். மீட்பர் பாதம் அடித்து கெஞ்சி கொண்டாடுகிறோம் எங்களால் பிதாவே, ஆமென். நன்றி. இப்பொழுதும் நம் மத்தியில 2025ஆம் ஆண்டுக்கு நமக்கு புத்தாண்டு வாழ்த்தை சொல்லும்படியாக மீண்டுமாக நம்மை ஒரு விசை ஊக்கப்படுத்தும்படியாக நம்மோடு கலந்து கொண்டு நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக வருகை தந்திருக்க வாழும் அம்பேத்கர் அண்ணன் எம்பி அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிற எல்லாருடைய மக்கள் தலைவராக இருந்திருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு YMCA நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். YMCA நிறுவனம் என்பது ஒரு இன, மொழி, ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிறுவனம். குறிப்பாக இந்த எக்குமெனிக்கல் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அதற்கு எப்பவுமே YMCA எந்த திருச்சபையும் சாராம ஒரு எக்குமெனிக்கல் பிளாட்ஃபார்மாக YMCA திகழ்கிறது. எல்லா திருச்சபைகளுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக YMCA அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தொண்டு நிறுவனமாக YMCA திகழ்ந்து வருகிறது. தொடர்ந்து ஒரு 180 ஆண்டுகளாக YMCA பணியாற்றி வருகிறது. திருச்சபையோடு சேர்ந்து திருச்சபைக்கு செய்ய முடியாத அநேக நல்ல காரியங்களை YMCA மூலமாக செய்து வருகிறோம். அதே போல இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் என்று சொன்னால், ஒரு புதிய ஆண்டிலே எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு தலைவர். உண்மையிலே யாரா இருந்தாலும் இவருடைய வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு நாட்களே நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கோம். எதை சொன்னாலும் செயலர் சொன்னது போல ஒரு கூர்மையான ஒரு பார்வையில கூர்மையான வார்த்தைகளால சரியான வார்த்தைகளை கொண்டு
யாரும் காயப்படுத்தாம சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக புரியும்படியா சொல்லக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன். இங்க வந்து ஒரு புத்தாண்டிலே உங்களோடு கூட எல்லா கிறிஸ்தவ ஊழியர்களோடு கூட கொண்டாடுவதிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்கள் நிறுவனம் YMCA சார்பாக அன்றைய வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். மணிக்கு இந்த நிகழ்ச்சி, அதன் பிறகு ஒப்புக்கொண்ட வேறு பல நிகழ்ச்சிகள் என்று திட்டமிட்டிருந்தோம். வழக்கம் போல காலத்தாழ்வு நேர்ந்திருக்கிறது. அடுத்து சில நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும், விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும், தலித் கிறிஸ்தவர்களின் கோரிக்கை நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக என்று நான் மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் திட்டமிட்டவாறு நடத்த முடியாமல் போய்விட்டது. தம்பி புனிதரசு அவர்கள் ஒருங்கிணைத்திருந்தார். இடையிலே அது தாம்பரத்தில் நடத்தக்கூடிய ஒரு சூழலாக அமைந்துவிட்டது. அதனால் இடம் மாறியதால், நேரமும் மாறியதால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு வழக்கமாக நாம் சந்திக்கிற இந்த நிகழ்வு நடைபெறாமல் போய்விட்டது என்பது எனக்கும் ஒரு குற்ற உணர்வாகவே இருந்தது. அதை சரி செய்ய வேண்டும் என்று தம்பி புனித அரசு இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வேன் என்பதையும் உறுதிபட தெரிவித்துள்ளேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு இயக்கம். குறிப்பாக சிறுபான்மையினரின் நலன்களில் கூடுதல் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை உங்கள் இயக்கமாகவே கருதி என்னையும் என்னோடு களப்பணியாற்றக்கூடிய தோழர்களையும் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. அது தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது இன்னும் விரிவடைய வேண்டும், வலுவடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மிக ஆபத்தான ஒரு சூழலில், காலச்சூழலில் நாம் இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல், அவருடைய கருத்தியல் ஒரு மறைமுகமான நெருக்கடிக்கு ஆளாகி வருகிறது. அம்பேத்கரின் கொள்கைக்கு நேர் பகையான சக்திகள் அவரை கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் அந்த மறைமுகமான ஆபத்து. அவரை போற்றுகிறார்கள், அவரை வணங்குகிறார்கள், அவரை மெல்ல மெல்ல விழுங்கி செரிக்க பார்க்கிறார்கள். அந்த ஆபத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் தவற விட்டுவிட்டால் இங்கே முதலில் சிறுபான்மையினருக்குத்தான் பெரிய நெருக்கடி உருவாகும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது, அந்த அரசியல் நிர்ணய சபையிலே பேசுகிற போது, பெரும்பான்மை மக்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்கான ஒரு சூழல் தான் இங்கே இருக்கிறது. அது சாதி பெரும்பான்மையாகவோ மத பெரும்பான்மையாகவோ உள்ளது. அந்த பெரும்பான்மை சக்தி சிறுபான்மையினரை முற்றாக நசுக்கிவிடக்கூடாது. அவர்களுக்கான வாழ்வுரிமைகளை பாதுகாக்க வேண்டும். சிறுபான்மையினரின் வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதுதான்
ஜனநாயகத்தின் உண்மையான நோக்கமாக இருக்க முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே அதை புரிந்து கொண்டு அந்த திசை வழியில் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை கிறிஸ்தவ பெருங்குடி மக்களாகிய நீங்கள் உணர்ந்து அதற்கு வலு சேர்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை பாதுகாப்பதற்கு வலு சேர்க்க வேண்டும். அந்த இடத்திலே நாம் தவறிவிட்டால், அலட்சியமாக இருந்துவிட்டால், கவனக்குறைவாக இருந்துவிட்டால் எதிர்காலம் இருள்மயமாகிவிடும் என்பதுதான் நாம் உணர வேண்டிய ஒரு உண்மை, அறிய வேண்டிய ஒரு செய்தி. நாடாளுமன்றத்திலேயே வெளிப்படையாக அவர்கள் என்ன பெருசா அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அம்பேத்கர் மீதான வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவருடைய ஆழ் மனதிலே அந்த வெறுப்பு குறையோடி இருந்தால் இந்த பேச்சின் போக்கிலே அது வெளிப்பட்டிருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சிறுபான்மையினரின் வாழ்வுரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார், கனவு கண்டார், அதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தினார். ஆகவே அந்த கோணத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் உள்வாங்கி அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய இயக்கங்களை, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை ஊக்கப்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு, ஆதரிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களை போன்ற அனைவருக்கும் இருக்கிறது என்பதை தோழமையோடு நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த ஊக்கம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உங்களை போன்றவர்கள் ஊக்கப்படுத்துவதன் மூலம்தான், தொடர்ந்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பதன் மூலம்தான் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நாம் நிவர்ந்து நிற்கிறோம். அது உங்கள் ஆதரவிலிருந்து கிடைத்த ஒரு வாய்ப்பு. அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே அது தொடர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் வலுப்பெறுவதற்காக அல்ல, ஜனநாயகம் வலுப்பெறுவதற்காக, சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பதற்காக என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தெலுங்கு திருச்சபையின் செயலர் அருள்படை சென்னை பேராயத்தின் செயலர் அவர்கள், தலித் மற்றும் ஆதிவாசி கட்சியினுடைய இயக்குனர் அருள்படை கௌசல்யா சாம்சன், இப்பொழுது AICC பாஸ்டர் மதன் இமானுவேல் அவர்கள் முன்பாக வந்து நிறைவு இறைவோடு இருக்க உதவி செய்வோம். திமுத்தி அவர்கள் நிறைவாக எல்லாரும் கண்களை நாம் ஜெபித்து முடிப்போம். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை அனுமதித்த மாபெரும் சக்தியாகிய எங்களுடைய திருமாவளவன் ஆண்டவருடைய காலத்திலே எங்களுக்காக ஆண்டவரை சமூகத்திற்காக போராடும்படியாக நீர் தெரிந்து கொண்டு அவரை ஆண்டவரை இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரை வாழ்த்தும்படியாக ஆண்டவரே இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். புது வருட கர்த்தாவே
ஆண்டவரை வாழ்த்துதலுக்காக நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஒன்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நிகழ்வை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் வாழ்த்தினோம், ஜெபித்தோம். ஆண்டவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் தேவனுடைய கர்த்தாவே கரம் அவர்களோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் முன்வைத்து ஆசீர்வதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தின்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதத்தினம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்ற பரிசுத்த ஆவியினைக்கும் ஸ்ரீமன்களுக்கும் விசேஷமாக அருமையான தலைவரோடு வருகை மற்றும் நிலைத்திருப்பாராக. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. திறந்தனின் ஜீவ பொது வழியா நின்னுதிர மதினா திறந்தனின் ஜீவ பொது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம் நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம் இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் கொடுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் கொடுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மகையவு இங்கு எத்தனை ஆச்சரியம் எத்தனை மதையவு இங்கு எத்தனை ஆச்சரியம் சேனைகள் மனோலோக கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் மனோலோக கீதங்களால் எப்போதும் பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு சந்தோஷம் மகுரே சந்தோஷம் மகுரே சந்தோஷம் மகுரே அல்லேலூயா இயேசுவே சித்தம் மற்றும் இயேசுவே